கடவுள் வழிபாட்டின் மூலமாக நமக்கு என்ன தேவைப்படுகிறதுன்னா, பயம் தேவை. நம்மளை விட மேலானவர்களுக்கு, பெரியவர்களுக்கு, நம்மை விட பெரியவர்களிடம், நம்மை விட பெரிய ஆற்றல் உடையவர்களிடம் நமக்கு பயம், பணிவு என்பது தேவைப்படுகிறது. வாழ்க்கையில் ஒரு பயம் வேணும் நமக்கு. நம்ம விட பெரியவர்கள் இப்போ ஒரு அம்மாவோ அப்பா பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா மேலே ஒரு பயம் இருக்கணும். பெரியவர்கள் மேலே ஒரு பயம் இருக்கணும். சிறியவர்களுக்கு பெரியவர்கள் மேலே பயம் இருக்கணும். இயற்கை மீது நமக்கு ஒரு பயம் இருக்கணும். குளிர் மீது நமக்கு ஒரு பயம் இருக்கணும். வெயில் மீது நமக்கு ஒரு பயம் இருக்கணும். மழை மீது, சூரியன் மீது, இயற்கையின் வெளிப்பாடுகள் மீது நமக்கு ஒரு பயம் இருக்கணும். அப்போ தான் அதுலேருந்து நாம் எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ வெயிலில் போகும்போது வெயிலில் ஏன் நிற்கிற, நிழலில் நில்லு அப்படிங்கிறாங்க. அப்போ வெயிலுக்கு நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ரவுடி மாதிரி சுற்றுனான்னா அவனுக்கு வெயிலின் போது நாம் நிழலில் நிற்க வேண்டும் என்கிற அறிவு அவர்களுக்கு இல்லாமல் போயிடும். நான் எனக்கு பயமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்க எப்படி எப்படி ஆகிடும் அப்படின்னா அவங்களுக்கு அது கூட அறிவு இல்லாமல் போயிடும். அவங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவு கூட தெரியும். வெயிலை பார்த்தா கூட இது என்ன வெயில் என்ன ஏதாவது பண்ணிடுமான்னா அப்படின்னு யோசிக்கிற அந்த இது வந்துடும். அந்த மாதிரியான அதான் திமிர் வந்துடும். ஒரு பணிவு, பயங்கிறது நமக்கு வேணும். அது அதை பெறுறதுக்காக தான் கடவுள் நம்பிக்கை தேவையாக இருக்குது. பணிவு, பயங்கிறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா இது நம்மை இயற்கையிடமிருந்து நாம் நம்மை குளிரை பார்த்து ரொம்ப பயப்படுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், போர்வை ஏதாவது ஒன்று தேவையாக இருக்குது. வீட்டை இப்போ மழை காலம் வந்துச்சுன்னா வீட்டெல்லாம் ஒழுகுதா அப்படின்னு முன்னாடியெல்லாம் பண்ணுவாங்க, பராமரிப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி இப்போ வெயில் காலம் வருதா, நம்மளுக்கு குளிர் ஏசி, நமக்கு ஒரு பயம், வெயிலை பற்றி பயம் இருக்கிறதுனால வெயில் காலம் வந்துச்சுன்னா நம்ம ஒரு ஏசியை வாங்கி மாட்டிக்கிட்டு நம்ம ஒரு பாதுகாத்து கொள்கிறோம். இப்படி அதே மாதிரி நிறைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு நமக்கு அந்த பிரச்சனைகளை பற்றிய ஒரு பயம் இருக்கணும். அப்போது இந்த பயத்தை, பணிவு இது இதிலேருந்து இப்போ நம்ம இயற்கையை பற்றி இப்போ நாம் ஒரு கடவுள் வழிபாடு என்பது ஒரு தேவை. கடவுள் வழிபாடு என்பது என்னென்னா, நாம் நமக்கு பயம் தேவை, நமக்கு பணிவு தேவை. அந்த பணிவு பெறுவதற்கான வழிமுறை தான் கடவுள் வழிபாடுங்கிறது. இப்போ பெரியவர்களிடமிருந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை அப்படின்னா பெரியவர்களிடம் நான் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். பெரியவர்களிடம் நான் பயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் பெரியவர்களிடமிருந்து எனக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். அவங்க என்னை வழி நடத்துவாங்க, நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி வழி நடத்துவாங்க. அவங்க என்ன பாதுகாப்பாங்க. அப்போ அந்த பாதுகாப்பை நான் பெற வேண்டும் என்றால் எனக்கு பெரியவர்களிடம் ஒரு பயம் வேண்டும், ஒரு பணிவு வேண்டும். பெரியவர்களை நான் வழிபட வேண்டும். அப்போ மரியாதை கொடுக்கறது இருக்குல்ல, ஒருத்தரை வாங்க போங்கன்னு சொல்கிறோமே, அதுவே ஒரு வழிபாடு தான். அந்த வழிபாடு தான். அப்போ அதன் மூலம் அவர்களிடமிருந்து நமக்கு ஒரு வழி நடத்துதல் கிடைக்குது, ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. அப்போது இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் இப்போ பெரியவர்களை அப்போ கடவுள் வழிபாடுங்கிறது என்னென்னா, நம்ம இப்போ யார் கடவுள் அப்படின்னா நம்மை விட பெரியவர்கள் தான் நமக்கு கடவுள். நம்மை விட பெரிய சக்தி கொண்டவர்கள், பெரிய ஆற்றல் கொண்டவைகள் தான் இயற்கையான கடவுள். இயற்கையான கடவுளுங்கிறது என்ன? கடவுளுங்கிறது ஒரு இயற்கையான ஒரு ஒரு நம்பிக்கை. அதை இடையில மதம் என்ன பண்ணுதுன்னா தனக்கு அதை சொந்தமாக்குது. ஏன்னா கடவுள் நம்பிக்கைங்கிறது ஒரு இயற்கையான நம்பிக்கை, ஒரு தேவையை அடிப்படையாக கொண்ட ஒரு இயற்கையான நம்பிக்கை. கடவுள் வழிபாடுங்கிறது என்னென்னா, கடவுள் வழிபாடு என்கிற இயற்கையான நம்பிக்கை மூலம் மக்களுக்கு என்ன தேவை? கடவுள் நம்பிக்கை என்பது ஒரு இயற்கையான நம்பிக்கை அப்படின்னு. அப்போது அந்த இயற்கையான நம்பிக்கை மூலம் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, பணிவாக இருக்கிறது, பணிவு தேவை, ஒரு பயம் தேவை. அந்த பயத்தை வெளிப்படுத்தி இயற்கையை ஒரு கடவுளிடமிருந்து நான் தன்னை பாதுகாத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் மக்களுக்கு ஒரு பயம் இல்லைன்னா, பணிவு இல்லைன்னா என்ன ஒரு திமிர் வந்துடும், ஒரு அறிவு இல்லாமல் போயிடும். இப்போ ஒரு வெயில் வருது, வெயில் வருதுன்னா நிழலில் போய் நிற்கணும் அப்படின்னா வெயில் மீது நமக்கு ஒரு பயம் இருக்கணும்.
வெயில்னால ஏற்படக்கூடிய வெயிலில் போய் நம்ம காலை வெயிலில் இருந்தால் நமக்கு உடல் ஆரோக்கியம். இப்போ ஒரு மத்தியான வெயில் சுள்ளுன்னு அடிக்குது, உடம்பு சூடாகிற அளவுக்கு பயங்கரமாக சூடாகிற அளவுக்கு வெயில் அடிக்குது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு நிழலில் போய் நிற்கணும் அப்படின்னா அந்த அறிவு எங்கேருந்து வருதுன்னா வெயில் மீது உள்ள ஒரு பயத்தினால் தான் வருது. வெயிலை பார்த்து நம்ம பயப்படணும், அந்த மத்தியான வெயிலை பார்த்து பயப்படணும். அந்த வெயிலுக்கு நம்ம பணிஞ்சு போய் நிழல்ல போய் ஒதுங்கி நிற்கணும். அப்போ இதெல்லாம் எப்படின்னா இந்த பயத்தினால தான் வருது. பயம் அந்த பணிவுனால தான் வருது. இந்த அறிவுங்கிற இப்போ வந்து ஒருத்தர் வந்து நான் பயப்படவே மாட்டேன், எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவருக்கு வந்து என்ன ஆகுனா வெயிலை பார்த்தாலும் அவருக்கு வந்து அது பயம் வராது. வெயில் என்ன செய்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலே நடப்பார், வெயிலே வேலை செய்வார், எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருப்பார். அப்போ அந்த வெயில்னால நனைஞ்சதுனால அப்போ தண்ணி குடிக்கணும்னு தோணாது. ஏன்னா தண்ணி குடிக்கணும்னாலும் நமக்கு ஒரு பயம் தேவை. அப்போ ஏன்னா தண்ணி குடிக்கலன்னா நமக்கு உடம்பு எதாவது ஆகிடும். அப்போ எனக்கு பயமே இல்லைன்னு சொல்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா தண்ணியும் கூட குடிக்க மாட்டார். அப்போ எனக்கு பயமே இல்லைன்னு சொல்கிறவர் என்ன பண்ணுவார்னா உடம்புக்கு தீங்கான செயல்களை செய்வார். நான் எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன், நான் எதுக்கு நல்ல விஷயங்களை கடைப்பிடிக்கணும், நான் எதுக்கு உடலுக்கு ஆரோக்கியம் செய்கிற நோய் தருகிற உணவுகளை நான் எதுக்கு சாப்பிடணும், எனக்கு தான் பயமே கிடையாது, செத்துட்டு போகிறேன். அப்படியாக வாழ்வதற்கு நாம் வந்து அதிக காலம் உயிருடன் வாழ்வதற்கு நமக்கு பயம் தேவை, ஒரு பணிவு தேவை. அப்போது பயங்கிறது அப்போ நம்ம வந்து அந்த பயத்தில் நமக்கு எதுவும் வந்துடக்கூடாது, நம்ம உடலில் நோய் வந்துடக்கூடாது. அந்த பயத்தில் நாம் ஒரு நல்ல விஷயத்தில் போய் பணிவுகிறோம். நல்ல விஷயத்தை தருகிற வற்றின் மீது நாம் பணிவடைகிறோம். இப்போது நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பயப்படுறோம். நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை பார்த்து பயந்துட்டு அப்போ நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்கள்ட்ட பணிவாக நடக்கிறோம். பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை நமக்கு சொல்லி நம்ம வழி நடத்துகிறாங்க. அப்போது பயம், நமக்கு வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை பார்த்து நமக்கு பயம், அதனால அதுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காக பெரியவர்களிடம் பணிவாக நடந்து கொள்கிறோம். பெரியவர்கள்னா யார்? கடவுள். அப்போ கடவுள், பெரியவர்கள் கடவுள், நம்மை விட பெரியவர்கள் பெரியவைகள் அவையெல்லாம் கடவுள். இப்போ தண்ணீர் இருக்குது, மழை இருக்குது, அதெல்லாம் நமக்கு கடவுள். ஏன்னா அது நம்மை விட பெரியவை. அப்போது ஏன்னா மழை இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது. அப்போ அதெல்லாம் நமக்கு கடவுள். ஒரு காற்று இல்லைன்னா உயிர் வாழ முடியாது, ஆனால் காற்று நம்மை விட பெருசு. அப்போ அதெல்லாம் நமக்கு கடவுள். மழை வந்து நம்மை விட பெருசு, அதெல்லாம் நமக்கு கடவுள். சூரியன் வந்து நம்மை விட பெருசு, அதெல்லாம் நமக்கு கடவுள். ஏன்னா அவை இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது, அவற்றின் உதவி நமக்கு தேவை. அதனால் அவற்றிடம் நாம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும், அவற்றை நாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். மழை நமக்கு கடவுள் என்பதற்காக மழை முழுக்க நமக்கு ஆதரவாக இருக்காது. வெயில் வந்து சூரியன் வந்து நமக்கு கடவுள் தான். அது காலை வெயில் வந்து நமக்கு நன்மையை செய்யும், மதியான வெயில் வந்து நமக்கு வந்து அதில் தீங்கு செய்யும். அப்போ வந்து அதை புரிஞ்சுக்கணும். அது நமக்கு நன்மை செய்யுதுங்கிறதுக்காக அது நம்ம முழுக்க நமக்கு நன்மை மட்டுமே செய்யும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கக்கூடாது. அதனுடைய குணங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். காலை வெயில் தான் நமக்கு நன்மை தரும், மத்தியான வெயில் நமக்கு வந்து உடம்புக்கு தீங்கை தரும். அப்போ அந்த நேரத்தில் நல்லா அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது எப்போல்லாம் நமக்கு நல்லது, மாலை வெயில் நல்லது. அப்போ அந்த மாலை வெயில் அப்போது வந்து ஒரு இயற்கையை புரிஞ்சுக்கிறோம். எப்போல்லாம் மழை நம்மை விட பெருசு, பெரியவர்களை புரிந்து கொள்வது. பெரியவர்களிடமிருந்து நமது பாதுகாப்பு வேணும், ஒரு வழிநடத்துதல் வேணும் அப்படின்னா பெரியவர்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க குணம் எப்படி, அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும், அவங்க சொன்னால் அவர் செய்யணும். அப்புறம் வந்து அவங்களோட நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு அப்போ பெரியவர்கள்னால் யார் அப்படின்னா மழையை புரிஞ்சுக்கிறது, சூரியனை புரிஞ்சுக்கிறது, காற்றை புரிந்து கொள்வது. இது தென்றல் காற்று, இந்த காற்று வந்து குளிர் காற்று, வாடை காற்று, இது இருந்தால் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை நம்மை விட பெரியவற்றை புரிந்து கொள்வதன் மூலம் நாம் அவற்றிடமிருந்து நன்மையை பெற்று தீமைகளை விலக்கி நன்மையை பெறுவதற்கு வழி செய்கிறது. மழை கூட நமக்கு நன்மையை மழை வந்து மழை வெள்ளம், அப்போ வந்து அதில் வந்து நம்ம வந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது, மழை வெள்ளம் நமக்கு நன்மை செய்கிற மழை வெள்ளம் எது, நமக்கு தீங்கு செய்கிற மழை வெள்ளம் எது, மழை நமக்கு நன்மையை செய்யும் தீங்கு செய்யும், அவற்றிடமிருந்து நாம் எப்படி நன்மையை மட்டும் பெறுவது, அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இதெல்லாம் வந்து ஒரு கடவுள் வழிபாடு. இது புரிஞ்சுக்கிறது. கடவுள் வழிபாட்டின் மூலம் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மை விட வலிமையானவற்றை, பெரியவர்களை
புரிந்து கொண்டு அவற்றிடமிருந்து நாம் எப்படி பலன்களை பெறுவது, அவற்றிடமிருந்து நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது, அவற்றிடமிருந்து நாம் எவ்வாறு பாதுகாப்பை பெறுவது, இதெல்லாம் வந்து கடவுள் வழிபாட்டின் மூலம் வந்து நமக்கு கிடைக்குது. நமக்கு ஒரு கடவுள் வழிபாடு என்பது ஒரு இயற்கையான ஒரு விஷயம், இயற்கையான ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மதம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ கடவுள் வழிபாடுங்கிறது வந்து ஒரு மனித தேவையாக இருக்குது, வாழ்க்கை முறை தேவையாக இருக்குது. அந்த தேவையை வியாபாரமாக்கி பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த மதம் என்ன செய்யுது அப்படின்னா, அந்த தேவையை வந்து வியாபாரமாக்கி பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மதம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ வந்து மழை தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு மதம் வந்து சொல்லுது அப்படின்னா, மழை வந்து எல்லா இடத்துலையும் தானே பெய்யுது, நான் எதுக்கு கோயிலுக்கு வரணும்? மதம் என்ன சொல்லுதுன்னா, கடவுள்னு ஒன்று சொல்லிட்டு அந்த கடவுள் குறிப்பாக அந்த கோயிலில் தான் இருக்கிறாரு, அந்த தேவாலயத்தில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ தான் ஏன்னா வழிபாட்டை வைத்து தான் அவங்க பணம் சம்பாதிக்க போகிறாங்க, வழிபடுகிற முறையை வைத்து தான் பணம் சம்பாதிக்க போகிறாங்க. ஏன்னா வழிபடுகிற முறை வந்து மனித வாழ்க்கையின் தேவையாக இருக்கிறது. வழிபடணும், வணங்கணும், இது வந்து மனித வாழ்க்கையோட தேவையாக இருக்குது. ஏன்னா நான் இன்னைக்கு வணங்கினாதான் வந்து எனக்கு இன்னைக்கு என்னை விட பெரியவற்றை நான் இன்று வணங்க வேண்டும். அப்பொழுது தான் எனக்கு இன்று வந்து எனது மூளையில் பணிவு என்பது பதிவு செய்யப்படும். அப்போ வழிபாடு என்பது மனித வாழ்க்கை முறை தினசரி தேவையாக இருக்கிறது. எப்படி நம்ம தினசரி நமக்கு உணவு தேவையோ அதுபோன்று நமக்கு தினசரி நாம் வந்து பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். எதுனா நம்மை விட பெரியவற்றிடம் நாம் பணிவாக அதை பற்றின கருத்தை நான் தினம் என் மனசுக்குள்ளே பதிய வைக்கணும். அது இயற்கை வந்து என்னை விட பெருசு, அதை நான் புரிஞ்சுக்கணும். பெரியவர்கள் அல்லது வந்து மழை, சூரியன் இதெல்லாம் வந்து என்னை விட பெருசு. பெண்கள்லாம் வந்து ஆண்களுக்கு பெண்கள்லாம் பெரியவங்க அப்படிங்கிற கருத்தை வந்து நான் என்னுடைய மனதுக்குள்ளே பதிய வைக்கணும், தினம் பதிய வைக்கணும். நான் போன வாரம் நான் வந்து இந்த இயற்கையை வணங்கினேன், அது போதும், என் வாழ்க்கைக்கு அது போதும். ஏதோ வாழ்க்கையில் ஒரு வருஷம் நான் இந்த இயற்கையை வணங்கினா போதும், இந்த சூரியனை வணங்கினா போதும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தினம் வணங்கணும். தினம் நம்மை விட பெரியவை இந்த உலகத்தில் இருக்கிறது, அவை தான் நம்மை பாதுகாக்கிறது. அவற்றிடமிருந்து நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும், நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவற்றிடமிருந்து நாம் பாதுகாப்பையும் பெறவும் வேண்டும். அப்போ அவை நம்மை விட பெரியவை என்பதை நாம் நமக்கு சொல்லி புரிய வைப்பதற்காக தான் அந்த கடவுள் வழிபாடு என்பதே தேவைப்படுகிறது. அதை வந்து மனசுக்குள்ளே பதிய வைக்கணும், அதை நம்ம வணங்கணும். அதை வந்து இப்போ காலில் விழுந்து வணங்குறோம் பெரியவர்களை அப்படின்னா அந்த பதிவு செய்யப்படுகிறது. அது நான் வந்து உன்னை விட சிறியவன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னை விட பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு கருத்தை நம்ம வந்து தினம் நமது மூளையில் பதிவு செய்கிறோம். அப்போ அதற்கு தான் இந்த கடவுள் வழிபாடு என்பது தேவையாக இருக்கிறது. அந்த பணிவு என்பது வந்து மனித தேவையாக இருக்குது, வாழ்க்கை முறை இல்லைன்னா அந்த பணிவு இல்லைன்னா தினம் ஏன் இவங்க கடவுளை வணங்குறாங்க அப்படின்னா, தினம் வணங்கலைன்னா இவங்களுக்கு ஒரு திமிர் வந்துடும். அப்போ வந்து திமிர் வந்துருச்சுன்னா நாம் எவற்றிற்கு பயப்பட வேண்டும், யாரிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவு நமக்கு இல்லாமல் போயிடும். அப்போ நமக்கு வந்து நிறைய பாதுகாப்புங்கிறது கிடைக்காது, பாதுகாப்புங்கிறது இல்லாமல் போயிடும். உதாரணத்துக்கு நான் சொன்னேன் வந்து வெயிலை பார்த்தா ஒதுங்கணும், நிழலில் ஒதுங்கணும் அப்படின்னு நாம் ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா, வெயில்னால ஏற்படுற தீமைகள் நமக்கு தெரியும், அதை பார்த்து நம்ம பயப்படணும். நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன், நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் வந்து வெயிலை பார்த்தாலும் பயப்பட மாட்டார், மழையை பார்த்தாலும் பயப்பட மாட்டார், குளிரை பார்த்தாலும் பயப்பட மாட்டார். கடைசியில் என்ன ஆகிடும்னா உடலுக்கு தீங்கு செய்கிற உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிருவார், தீங்கு செய்கிற பழக்கங்களை அளவுக்கு அதிகமாக தீங்கு செய்கிற வழக்கங்களை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவார், தீங்கு செய்கிற வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிருவார். ஆக பயமும் பணிவுங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பினை வழங்குகிற ஒரு வழக்கம். பயமும் பணிவும் நம்மை பாதுகாக்கின்ற அற்புதமான ஒரு உணர்வு. பயமும் பணிவும் ஒருத்தருக்கு இல்லைன்னா, நான் பயப்படவே மாட்டேன், நான் வந்து ரொம்ப தைரியமானவன், எனக்கு பயம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறவருக்கு நோய்களை பற்றி மட்டும் எப்படி பயம்? எனக்கு நோயை மட்டும் தான் நான் பயப்படுவேன், நோயை பார்த்து மட்டும் தான் பயப்படுவேன்,
அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு பயமே இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவருக்கு எதை பார்த்தாலும் பயப்பட மாட்டார். தன்னை விட பெரியவரை பார்த்தாலும் பயப்பட மாட்டார், மலையை பார்த்தாலும் பயப்பட மாட்டார், உடல் நோய்களை பார்த்தும் பயப்பட மாட்டார். அப்படி சொல்கிறதுனால தான் நோய்களே வந்தது. அதாவது தன்னை அதாவது எப்படின்னா இந்த மாதிரி பயமே இல்லாத மாதிரி காமிக்கிறத வந்து பெருமையாக நினச்சிக்கிறது. இப்போ ஏன் கடவுள் வழிபாடுங்கிறது ஏன் ஒரு எனக்கு சிவனை வழிபடுறதோ அல்லது அல்லாவை வழிபடுவதோ இயேசுவை வழிபடுவதோ புத்தரை ஏன் இந்த மாதிரி வழிபடுறாங்கன்னா, எனக்கு மனுஷங்க மேலே எனக்கு பயம். நான் மனுஷங்களை பார்த்தா பயப்படுவேன். மனுஷங்களில் பெரியவங்களை பார்த்தா பயப்படணும் அப்படின்னு அப்போ அப்படி இல்லாமல் நான் மனுஷங்க மேலே எனக்கு பயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதே என்னென்னா வீரம் இல்லை, கோழைத்தனம் அப்படின்னு நினைக்கிறதுனால அப்போ என்னுடைய பயத்தை நான் எங்கே காட்டுறேன் அப்படின்னா மனுஷங்க மேலே காட்டல. நான் மனுஷங்களை பார்த்து பயப்பட மாட்டேன், மனுஷங்களை நம்பவே மாட்டேன், மனுஷங்களை பார்த்து பயப்படக்கூடாது, அது வீரம் கிடையாது, அது கோழைத்தனம் அப்படிங்கிற. இப்போ பெண்களை பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்னு, அதுதான் ஆண்களுக்கு வீரம். இந்த மாதிரியான கற்பிதங்கள்லாம் இருக்குல்ல. அப்போ பெண்கள் பெரியவங்க, ஆண்களோட பெரியவங்க. பெண்களோட ஆண்களை ஒப்பிடும்போது ஆண்கள் குழந்தைகள். இது இயற்கையான ஒரு இயற்கை விதிமுறைப்படி பெண்கள் தான் பெரியவங்க, ஆண்கள் குழந்தைகள். அப்படி இருக்கும்போது ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெண்களுக்கு பயந்து நடப்பது ஒரு கோழைத்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே? அப்போ அது வீரம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால அப்போ இவன் யாருக்காவது பயப்படணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கற்சிலைகளை உருவாக்கி கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கி அவர்களுக்கு பயப்படும்படி அவர்களிடம் பயப்படு என்று சொல்கிறார்கள். நீ மனித உயிர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மக்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது இங்கே கோழைத்தனம்னு சொல்கிறாங்க. அப்போ நீ என்ன பண்ண அப்படின்னா கற்சிலைகளுக்கு ஒரு கடவுள் இந்து அல்லது கிறிஸ்துவம் அல்லது சிவன் இவங்களை பார்த்து பயப்படு அப்படின்னு சொல்லி அதன் மூலம் ஒரு பணிவு. நான் மனுஷங்களை பார்த்து பயப்பட மாட்டேன், மனுஷங்களை விட மனித உயிர்களை விட மிகப்பெரிய வலிமை உடையவர்களாக கற்பிக்கப்பட்ட கதாபாத்திரங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட கற்சிலைகளை பார்த்து நான் வணங்குவேன். அதுக்கு தான் அவர்கள் மனித உயிர்களை விட மிகப்பெரிய வலிமையானவர்கள் என்பதை காட்டுவதற்காக தான் அவங்களுக்கு நிறைய கதைகள் சொல்லப்படுகிறது. சிவன் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், அதில் பிரம்மன் அந்த மாதிரி கடலில் படுத்தார், பார்க்கடலில் படுத்தார் அப்படின்னு ஏதாவது பெரிய வலிமைகளை சொல்லி அவங்களுக்கு பறக்கிற வலிமை கொண்டவர் அனுமார் அப்படிங்கிற மாதிரி நிறைய கற்பனை கதை. அவங்களும் மிகப்பெரிய வலிமையானவர்கள். இயேசுன்னா 3ஆம் நாள் அப்படியே ஆகாயத்தில் பறந்து மேலே போனார், 5000 அப்பத்தை 50 இன்னும் பல பேர்த்துக்கு பிரித்து கொடுத்தாரு, ஒரு அப்பத்தை நிறைய பேர்த்துக்கு பிரித்து கொடுத்தாரு அப்படி இப்படின்னு சொல்லி முடமானவர்களை குணமாக்கினார். இப்போ சாதாரண மனிதருக்கு இல்லாத கற்பனை கதைகளை சொல்லி நீ இவரை ஏன் வணங்கணும், மனிதர்களோட இவர் மனித உயிர்களை விட இவர் மிகப்பெரிய திறமை வாய்ந்தவர், வலிமை வாய்ந்தவர், ஆதலால் இவரை வணங்குகிறேன் என்று நான் காரணம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இவர் நம்மை கண்ணை குத்தி விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு செஞ்சால் கண்ணை குத்திடுவார், நம்மளை தண்டிப்பார் அப்படின்னு, நரகத்துக்கு மோட்சத்துக்கு வழிவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வணங்குறோம். ஆக பயமும் பணிவும் நமக்கு தேவையாக இருக்குது, மனித வாழ்க்கையின் தேவையாக இருக்குது. உணவு தேவை மாதிரி தான், தினசரி உணவு தேவை மாதிரி தினசரி மக்கள் வாழ்வதற்கு பணிவு என்பது தேவையாக இருக்கிறது, பயம் என்பது தேவையாக இருக்கிறது. அந்த பயத்தை வியாபார பொருளாக்கி விட்டார்கள். தினசரி உணவு தேவையாக இருக்கிறது என்பதற்காக உணவை வைத்து உணவகங்களை நடத்தி அதன் மூலம் உணவை வியாபாரம் செய்து அதன் மூலம் பணம் சம்பாதிப்பது போன்று இப்போ தினசரி பொழுதுபோக்கு தேவை என்பது இருக்கிறது. அப்போ அதை என்ன பண்ணுறாங்க, தனியார் சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய பொழுதுபோக்கு சேனல்லாம் நிறைய நாடகங்கள் அதெல்லாம் நடத்தி சினிமா அதெல்லாம் வச்சு போட்டு மக்களுடைய பொழுதுபோக்குகிற அந்த தேவையை பூர்த்தி செய்து அதன் மூலம் பணம் சம்பாதிக்கின்றன. அது மாதிரி மக்களுக்கு தினமும் பணிவு தேவைப்படுகிறது, பணிவு என்கிற தேவைப்படுகிறோம், பயம் என்கிற இது இருக்குது, பயம் என்கிற தேவை, பணிவு என்கிற தேவை. இது ஒரு அப்போது அதை வச்சுட்டு அதை வியாபாரப்படுத்துகிறாங்க.
அந்த பணிவையும் பயத்தையும் பயத்தை அடிப்படையாக பணிவு என்கிற தேவையை வந்து வச்சு வழிபாடு என்கிற நடைமுறைகளை உருவாக்கி செயற்கையான கடவுளை உருவாக்கி செயற்கையான கடவுள்களை வழிபடுகிற முறைகளை உருவாக்கி அதனை வியாபாரமாக்குகிறார்கள். வழிபடுகிற முறைகளை வியாபாரமாக்குவது தான் இந்த மதங்களின் நோக்கம். வழிபடுகிற முறைகள் இந்த மாதிரி கடவுளை வணங்குறதுக்கு வந்து இப்போ இந்து மதத்தை எடுத்துக்கிட்டோன்னாக்கா நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது. அதை வச்சு நிறைய வியாபாரம் நடக்குது. நிறைய பேர் படைக்கிறாங்க. லட்சக்கணக்கான பேர் வந்து அந்த வழிபாட்டு முறைகளை அடிப்படையாக கொண்டு வியாபாரம் செய்து தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்கின்றனர். இப்போ கற்பூரம் விற்கிறாங்க, அப்புறம் பூக்கள் விற்கிறாங்க. பூக்கள் வந்து பூ வியாபாரத்தில் லட்சக்கணக்கான பேர் ஈடுபடுறாங்க. பூவை உற்பத்தி செய்கிற விவசாயிகள் இருக்கிறார்கள். அப்போ அது மாதிரி சாம்பிராணி, ஊதுபத்தி இந்த மாதிரி அது மாதிரி துணி, அது சம்மந்தமாக ஏதாவது துணி இருக்கும் கோயில்களுக்கு. இப்படி வழிபடுகிற முறைகளை வச்சுக்கிட்டு நிறைய வியாபாரம் நடக்குது. எல்லா மதத்துலேயுமே இருக்கும், ஆனால் இந்து மதத்தில் ரொம்ப அதிகம். இதுதான் வந்து அங்கே வியாபாரமாக இருக்குது. இப்போ கிறிஸ்தவ மதம் அப்படின்னா அங்கே வந்து அந்த மதத்தை வழிநடத்துவர்கள் யார் அப்படின்னா, கிறிஸ்தவ மதத்தில் இந்த பாதிரியார்கள், கன்னியாஸ்திரிகள், அவர்களுக்கு வாழ்க்கை தேவை இருக்குது. தினசரி வாழ்க்கை, உணவு தேவை, இருப்பிட தேவை, உடை தேவை, போக்குவரத்து தேவை, இது எல்லாவற்றையும் மதத்தை சார்ந்து அவர்கள் இலவசமாக பெற்றுக்கொள்வார்கள். அதற்கு சில கடமைகளை அவர்கள் செய்வார்கள். அப்போது இதுக்கு மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும். இப்போது பணத்தை வாங்கணும், அதன் மூலம் அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள். அதற்கு தான் அப்போ என்னென்னா கோயிலுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, தினசரி வந்து கடவுளுக்கு ஒரு கதையை கற்பித்து தினசரி கோயிலுக்கு வந்தால் தான் உங்களுக்கு இயேசு வந்து தன்னுடைய பாதுகாப்பை உங்களுக்கு வழங்குவார். இயேசுவோட அருள் உங்களுக்கு தினசரி தேவை, மாதாவோட அருள் உங்களுக்கு தினசரி தேவைன்னா தேவாலயத்துக்கு வாங்க. வீட்டிலே உட்காந்து நீங்கள் இயேசுவை கும்பிட்டா அந்த அருள் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கோயிலுக்கு வர வைக்கிறாங்க. கோயிலுக்கு வர வச்சு அப்புறம் வந்து கோயிலுக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரியெல்லாம் போட்டு வரி போடுறது, அதன் மூலம் வந்து பிழைப்பு நடத்துறது இப்படிலாம் இருக்குது.